ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்க்கலாம். எஸ், நாங்கள் வந்து புதுசாக வந்து மேரேஜ் பண்ண போகிறோம். இல்லை ஃபஸ்ட் டைம் மேரேஜ் பண்ணுறப்போ நான் வந்து வீடியோவில் சரியாக பேச ஆரம்பிக்கல, அதனால் வந்து வீடியோ எடுக்கல. அதனால் இப்போ வந்து புதுசாக கல்யாணம் ஆமாம், அதனால் வந்து இப்போ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதெல்லாம் இல்லைங்க, பிரியாவுக்கு வந்து 5th மந்த் வந்து வளைகாப்பு, குட்டி வளைகாப்பு. இது வந்து என்ன சொல்வீங்கன்னு தெரியல, சீமந்தன் சொல்வீங்களா வளைகாப்புன்னு சொல்வீங்களான்னு தெரியல. பால் சாதம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்வாங்க. 5வது மாசம். ஓகே, அததான் வந்து எங்க அண்ணி, அதாவது என்னோட நாத்தனார் அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். 5வது மாசம் தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால இப்போ வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க பேசுறோம். முன்னாடி நடந்தது எல்லாமே வந்து நீங்க பாப்பீங்க. இதுக்கப்புறம் பின்னாடி வரும், அப்படியே நீங்க வந்து அதை வந்து பாப்பீங்க. செல்லுங்களுக்கு இதுக்கு மேல எல்லா வீடியோலையும். ஆமா, இன்னும் வளையல் போட்டாச்சு, எங்க போனாலுமே சவுண்ட் வந்துட்டே இருக்கும். திருத்தரமா எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஏதாவது பிடிச்சது திருத்தரமா சாப்பிடலாம், யாருக்கு தெரியாம அப்படின்னாலும் வளையல் காட்டி கொடுக்கணும். பார்க்குமா எல்லாம் உள்ள வச்சிருக்க சாமி, கம்மல் சாமி வெளில தெரியவே இல்லை, ஒழுங்காக வெளியில சொல்ற மாதிரி இருக்குவா. நான் போங்க பார்த்துக்கோங்க அடுத்தது. ஆமாம், அடுத்தது நான் அந்த பெரிய வீட்டில். ஆமா, பெரியவங்களோட நீ தான் நல்லா பேசுற. நீதான் வீட்டில் பெரிய தேவையில்லாம வச்சுக்கிட்டு வேற திருப்பி களைச்சிக்கிட்டு. ஆமா ஆமா ஆமா, கஷ்டம்தான் உங்களுக்கும், கழுவணும் திருப்பி உட்காந்து. வேணாம், விட்டுருங்க. நானும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், தெரிஞ்சிச்சுங்கள. ஒன்றுமே இல்லை. ஏன் இந்த சொம்ப வச்சுக்காங்கன்னா கை கழுவு வச்சுருந்தாங்க. ஒரு டைம் ஒரு பாத்தி எடுத்து சுற்றி விட்டுச்சா, அதுலேருந்து எல்லாம் சுற்ற ஆரம்பிச்சாங்க. இதுதான் கதையே. எங்கள் அம்மா விட்டு கை கழுவுல இருப்ப, அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. கை கழுவு வெளியே தூரமாக போகக்கூடாது, நீங்கள் கழுவிக்கிறாங்க. அவ்வளோதான் சொல்கிறாங்க. எல்லாம் பாட்டி நேரத்துக்கு ஆயா இருந்தா உங்கள் ஆயா பின்னி பட்டு கரெக்டாக தான் இருக்கு. இல்லை அதுவும் கரெக்ட் தான். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். உங்களோட வளையல் ஒரு டைம் எங்கள் அம்மா எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை வச்சு வாங்கிட்டீங்களா? ஆமாம், அதை வச்சு வாங்கிட்டோம். ஏன்னா சைஸே தெரியல. 5ஆம் மாதம் சோறு கொடுக்குற வேலை இருக்கும். சரி, அப்போ போய் எதுக்கு வளையல் கேட்டுட்டு ஒரு வளையல் நான் போன டைம் வந்து எடுத்துட்டு போனேன். சார் இவ்வளோ ப்ரீ பிளான்ல நமக்குலாம் தெரியும். கேட்டாலே இப்போ தெரியல. ஆமாம், சைஸ் தெரியல. நீ கடைப்பட்ட அப்படியே போடுறது வளையல் போன வளையல் அப்படியா தெரியல. அப்போ சரி நம்ம வளையல் தானே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்ட போனேன். கேட்டு வச்சுக்கணும் கடையில் என்ன சைஸ். 2.6ன்றாங்க. இதை 2.6 இல்லை, இது வந்து 2.8 ஆட்டிங்க. 6 கரெக்டாக இருக்கு, 8 நிறைய போடணும்னா அது இப்போ அடுத்தது கொஞ்சம். எங்கள் அத்தை வளையல் அப்போ ஒன்று சொன்னாங்க. இங்கே பெரிய சைஸா, இங்கே மீடியம் சைஸா, பெருசாக இருக்குல்ல கை, அதனால குட்டி குட்டி சைஸா வாங்கிக்கோங்க. இது என்ன இதுவா, இது வந்து 28ங்க, இதுவே 28. நீங்கள் வந்துட்டீங்க, இது 28 போடுங்க. நான் சொல்ல முடியும். எல்லாமே ஒரு பூராலாம் எல்லாம் போட்டுட்டுலாம் இருக்க மாட்டாங்க, கொஞ்சோண்டு தான். ஒருத்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு டெசர்ட் போட்டு இன்னும் 7ஆவது மாதம் ஃபுல்லாக போடுவாங்க. கலட்டக்கூடாதுல்ல, அப்படியே வச்சுருக்கணும். அப்போ குழந்தைங்களுக்கு காது கேட்கணும்னு வளையல் போடுவாங்க. நீங்களாம் வீட்டில் இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இப்படி பண்ணனா அவ்வளோதான், பயந்துருவீங்க. அதுதான் சரி சொல்லுங்க. சரி, எப்படி 7ஆம் மாதம் அப்படி திருப்பி கழட்டி வேற தான் போட போகிறீங்க. ரொம்ப போட்டு ஒரு 2-3 கழட்டி வச்சிருங்க, அதுக்கப்புறம் போட்டு போதுன்னா கழட்டி வேண்டியதான். அவ்வளோதான். காட்டில் ஒன்று இல்லை இல்லை, பத்திரமா வச்சுக்கோ. இது பத்திரமா வச்சுருக்க, நீ பத்திரமா வச்சுக்கணும். அவ்வளோதான், பொறுப்பு. அவ்வளோதான். கண்ணாடி வளையலோட இத்தனை வளையலும் போடுவியாம்மா? இத்தனை வளையலும் போடுவியா? அத்தைக்கு வேணுன்றது போட்டுக்கோமா. போதுமா, விடுமா. ஐயோ பாவம், அவங்க திருப்பி எப்படி கழட்டுவாங்க? நீ போட்டுவிடுவா அமுத்தி அமுத்தி. ஐயோ போதும் அம்மா, நீ அம்மா மாட்டிருக்குன்னு எல்லாத்துக்கும் அம்மா மாட்டி விடுவியா?
நான்லாம் பாருங்க வளைகாப்பு 2 வளையல் தான், இந்த கையில 2 வளையல், இந்த கையில 2 வளையல் தான். அப்புறம் பேபி சவுண்ட் கேட்கணும். நான் வந்து பாட்டு வச்சு வயிற்று பக்கத்துல வளையல் சவுண்ட்லாம் அவ்வளோதான். போட்டு வைங்க எந்திரிச்சு நீங்க. எல்லாமே இந்த கை கழுவுறது எல்லாமே பண்ணுமா? போட்டு வை. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு கை கழுவுன்னு ஆசைப்பட்டு கழுவிடு. சந்தனம் மிச்சமா இருக்கணும் தான் ஒரே இட்லி வச்சிருக்கேன். பொறுமையா செய்யுங்க, விளக்கு இருக்கு எது செஞ்சாலும். இப்ப எந்த இது அரிசியா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா உள்ள ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. இப்ப சின்ன பொண்ணு தானே, பொட்டு மட்டும் வைக்கணும். அரிசி அப்புறம் தீரணும்ல, ஃபர்ஸ்ட் மஞ்சள் வைக்கணுமா? கொஞ்சமா நீ கூட அள்ளி பூசி விட்டுறாத. கொஞ்சம் வை. கை கழுவிட்டு பத்தியா நீ ஆயா கை கழுவுற கதையை சொல்ற. நல்ல லைட்டா பூவை போட்டு அதே வச்சுக்கடா. இதுதான் பால் சாதம் எங்க சைடுலாம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதான் சாப்பிடுவாங்க. இந்த 5ஆம் மாசம் இங்கெல்லாம் பால் சாதம் தான் கொடுப்பாங்க. அவங்க இதுல கொடுப்பாங்க, அதை அப்படியே எங்க அம்மா காப்பி அடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். எங்க அம்மா வீட்டுல கேள்வி கேட்காதீங்க, அம்மாக்கே எதுவுமே தெரியாது. எங்க ஆயா எதுல இருந்துச்சுன்னா இனி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குமா மாமாக்கு சோறு விட்டுற? ஏன் மாமா கொடுக்கணுமா? நான் வேடிக்கை பார்க்கறது அப்புறம் தனியா போட்டு சாப்பாடு இல்லையா? மம்மிக்கு மட்டும் விட்டா எப்படி? சாப்பிடு சாப்பிடு. நம்ம ஷார்ட்ஸ் எடு. சின்ன வயசுல எல்லாம் அவங்க அக்கா ஊட்டிருப்பாங்கடா தம்பிக்கு. கொஞ்சம் பெரிய தம்பி. எங்க அம்மா எனக்கு கூட ஊட்டினது இல்ல. வயசா இருந்தாலும் தம்பி தானே. கேமராமேன் மேல இருக்குல்ல, இப்படி ஷார்ட்ஸ் இப்படி. இங்க பாருங்க. கீழே இறக்கி காட்டுறா. அப்படி கீழே லைட்டா பொறுமையா செய்யுங்க. மூணு வந்தாலும் ஒரு ஆனந்தம் தான். விட்டுற பத்திக்கிச்சுன்னா அவ்வளவுதான். பிரியா வந்து ஃபேஸில் எல்லாம் வந்து எல்லாம் பூசி விட்டாங்க. இன்ஸ்டாலாம் நிறைய வீடியோ போடுவாங்களா இந்த மாதிரி அழகாக போகும்போது என் மூஞ்சில் வந்து கையை வச்சுட்டான்டா வாடா அப்படின்னு. கை வச்சுட்டாங்கல்ல, நலுங்கு வச்சுட்டான்னு சொல்ல மாட்டாங்க அந்த இதில். அந்த காமெடியில் வர சீன் அப்படி தான். என் ஃபேஸில் ஒருத்தன் வந்து அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் இன்ஸ்டா ரீல்ஸ்லலாம் வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து நாங்கள் வந்து 7ஆம் மாதம் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறோம். யாருமே காட்டல, நம்ம மட்டும் தான் இருக்கோம். இங்கே பாருங்க மோனிஷ், இனியா அக்கா. போட்டு எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. மேக்கப் இல்லையாமா? சரி நாங்க எடிட்ல போட்டுறோம். ஓ மேக்கப் போட்டு தான் எடுக்கணுமா? மேக்கப் கம்மியா இருக்குல்ல. வரும்போது எல்லாம் அலைஞ்சிருச்சு. வெறும் பவுடர் தான் அடிச்சேனே. வந்தால ஒரு பியூட்டி பார்லர் கூட்டு போய் வந்துக்கலாம் இனியாவை. எல்லாரும் கேட்பீங்க கண்டிப்பாக ஏன் வந்து அம்மா அப்பா வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வந்து மாமனார் மாமியார் வந்து வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கு வீடியோவை நான் வந்து சொல்லிடுறேன். அதனால் ஏன் வரலன்னு கூட சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கேட்கலாம். அதுக்கு காரணம் வந்து பிரியா இப்போ வந்து சொல்லுவாங்க. ஓ நான் சொல்லுமா? ஆமாம், எங்கள் மாமனாரோட அப்பா இறந்துட்டாங்க, தாத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அது வந்து 30 முடியாமல் வந்து எந்த விஷயத்துலையும் கலந்துக்கக்கூடாது அப்படின்றதுனால அவங்க வரல, அத்தையும் மாமாவும். அப்புறம் வேற என்ன, அப்புறம் நீங்கள் மட்டும் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். எனக்கு வந்து 5ஆவது மாதம் முடிஞ்சிடுது. அதனால் நல்ல நாளும் இல்லை அதுக்கு அடுத்து பண்ணுறதுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால, இந்த ஒரு நல்ல விஷயத்த மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால எங்கள் அண்ணி வந்து எல்லாம் செஞ்சுட்டாங்க. அதனால வரல. சேம் அதே ப்ரொசீஜர் தான் எங்கள் அப்பா அம்மாக்கும். எங்கள் அண்ணி வந்து கூப்பிட்டாங்க கால் பண்ணி அம்மாக்கும். அதே மாதிரி தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரொசீஜர் வந்து இன்னும் பேலன்ஸ் நிற்குதான். 3ஆவது மாதம் அது பண்ணால் தான் எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் அவங்க வந்து கலந்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்லேயே ஏதாவது பண்ணணும் இருந்தாலும் பண்ணணுமா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வர முடியல. அதனால் இப்போ நாங்கள் மட்டும் பண்ணுறோம். ஆனால் ஹாப்பியாக பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்த வளகாப்புக்கு வந்து நாங்கள் எல்லாரும் ஃபுல் ஃபேமிலி இருப்போம். அப்போ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. போய் சுடிதார் மாற்றிக்கிட்டேன் நீங்கள். ஏன் இப்போ தானே கட்டினா அதுக்குள்ளே அதை வந்து கட்டிடணுமா? இல்லை இல்லை அத்தை கட்டுதோ இல்லையா நீ வந்து மாற்ற சொல்லிடுவியாடா? அதே அத்தி பூத்தார் போல தான் என்னைக்கா ஒரு நாள் சேரீ கட்டுது. அதான் பாரு என் இடம் எங்கேயாவது இருக்குன்னு கண்டுபிடிச்சியா? பீரோல எங்கேயாவது இடம் இருக்கான்னு. எனக்குன்னு ஒரு சின்ன ஒரு பார்ட் இருக்கும், அதில் ஒரு 2 சட்டை தான் இருக்கும். அதில் அங்கே அதையும் எடுத்து தூக்கி போடலாமா, இங்கே எதுக்கு உங்களுக்கு இடம் போட்டு கொஞ்சம் ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கு. அந்த கபோர்டில் வச்சுக்கிறதாமா, அங்கே பாரு உள்ள இருக்க கபோர்டில். சொல்லவே கிடையாது.
நீங்களும் வாங்கி பீரோல அடிக்கிக்கோங்க. அந்த ஒரு ஷெல்ஃப்ல இருக்கிற மாதிரி தான் ட்ரெஸ்ஸே இருக்குங்க மாமா. அது எங்க அம்மா உங்களை அப்படியே ஒரு இது ஃபுல்லா சாரி தான். சாரி இருக்கு கட்டினா தானே. இப்போ எத்தனை சாரி அங்கே கட்டின சாரி இருக்குன்றா? ஒரு 5-6 சாரி தான் எனக்கு தெரிஞ்சு கட்டின மாதிரி தெரியுது. ஐயோ எல்லா பொண்ணுங்களும் சாரி கட்ட பொண்ணு இது ஒரு டைலாக் சொல்லிட்டு பிளவுஸ் இல்ல அது எப்போதான் தைக்கிறது? அவங்கிட்ட மைக் கொடுங்க. ஆனா கடைக்கு போனா மட்டும் ஆனா சாரி எடுத்துக்கிறாங்க. ஐயோ இது புடவை. ஆனா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடியான சொன்னா பாரு, எந்த சாரி கட்டுறதுல ஒரு குழப்பமா இருக்கு. எல்லாமே கட்டிட்டா அப்படின்ற மாதிரி வந்து இல்ல நம்ம கூட போனா ஏதோ ஒரு சட்டையை போட்டு கிளம்பிடுவோம். ஆனா வந்து கிளம்புறதுக்குள்ள வந்து போதும் ஆயிடுது. அப்படிதான் வந்து ஆமா. இப்பதான் ஒரு பிளவுஸ் வந்து ரெடி பண்ணிருக்கு. இந்த சாரியை கட்ட முடியாது அவ்வளவுதான். இப்பதான் ஒரு பிளவுஸ் வந்து ரெடியா இருக்கு. ஆமா மெனக்கிட்டு கொண்டு வரணுமா பிரிச்சுக்கோ. அதேதான் பண்ணணும். நான் ஒண்ணுன்னா பிரிச்சுல சரி. யாராவது தப்பிச்சேன் இதுக்கு மேல ஏறிடும். நம்ம இதுக்கப்புறம் தான் வெயிட் அதிகமா வாமிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால இதுக்கு மேல நல்லா சாப்பிட்ற வேலை தான் பார்க்கலாம். வாமிட் வரல. எங்க இவங்களுக்குலாம் சம வாமிட். எங்க ஃப்ரெண்டோட அவங்களுக்குலாம் அவங்க எத்தனை மாசம் வரைக்கும் 5 வாமிட் ஆச்சு. 5 வாமிட் ஒரு 2-3 அந்த மாதிரி இந்த கல்ல மாற பாத்ரூம் இருக்கு. நேத்து தான் நீ வரல சொல்லிட்டு கடைசியில இவரு தண்ணியெல்லாம் திரும்ப குளிக்கும் போதே எப்பவுமே வாமிட் சவுண்ட் ஊருக்கே கேட்குது அப்படின்னு அதெல்லாம் நின்றுச்சு வராது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஃப்ரீயா போய் ஃபுல்லு காலையில சாப்பிட்டது ஈவினிங் சாப்பிட்ட வரைக்கும் வந்துருச்சு வாமிட். இப்பெல்லாம் வரல அன்னைக்கெல்லாம் வச்சு செய்யுது வாமிட். அப்ப பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு டோஸ் மாதிரி தான் இறக்க மாட்டேங்குது. மாத்திரை கூட கரைய மாட்டேது. மாத்திரை அப்படியே வந்துச்சு. மதிய போட்ட மாத்திரை முழுசா இருக்கு. என்ன சங்கரையில அரைச்சு குடிங்க. அரைச்சு ஊத்து. ஸ்டாப் போட்டு குடிச்சு அப்படிதான் பண்ண போல இருக்கு. அது ஈஸியா கரைஞ்சிடும். அப்ப பாருங்க வாமிட்லயும் மாத்திரைலாம் வருதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கீங்க 2 பேரும். இல்ல அப்படியே அங்கே இல்ல மாத்திரை வரதே தெரியும். முழுசா இருந்தது. இவ்வளவு பெரிய மாத்திரை போட்டேன் அது கரைஞ்சிருக்கு. ஆனா குட்டி மாத்திரை கரையவே இல்லை. அப்படியே அப்ப ஒண்ணும் இல்ல சங்கடையில கரைச்சு ஊத்திருந்தாங்க. மாமா வர படுக்க குழந்தைக்கு ஊத்துற மாதிரி வச்சு ஒரே அழுத்தி ஊத்திட வேண்டியதான். எனக்கு உங்களை மறக்கத்தை விட்டுறத பார்க்கும்போது இங்க வர குட்டி என்ன பண்ண போறாரு தெரியல. உங்க மாமா எனக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு. பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கிறாரு. ஆமால்ல என் மோனிஸ் அப்படியே மோனிஸ் இருக்க. ஏய் ஏஜ் நடடா ஏஜ் நடே அடிச்சு புடிச்சிருவாங்க. வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம டரா தெரியும். அப்புறம் புள்ள வந்து சொல்ல ஐயோ இவருக்கு ஏன் பெத்தல தெரியல. ஐயோ உங்களோட ஜாயிண்ட் ஆயிடுறியா? கப்பாத்தி இவருக்கு ஏன் நான் பிறந்தேன் இல்ல பெத்தேன் பிறந்தேன். ஐயோ என்ன எங்கேயோ கூட்டிட்டு போயிருங்க. இவங்க 2 பேர் வந்தாலே எங்களுக்கு டைம் போறதே தெரியாது. என்ன இது ஆஃப் பண்ணதுனால இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆமா இல்லனா 2 பேரும் பேச மாட்டாங்க. டிவி தான் பார்ப்பாங்க. டிவிலனா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் பசங்களோட. சரி ஓகே. என்ன ரொம்ப நேரமா இங்கே உட்காந்துருக்கீங்க. ஒரு வழியா எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து வந்துட்டோம். ஆனா என்ன ஆச்சுன்னா மைக் போட மறந்துட்டேன். அது வந்து கனெக்ட் பண்ண மறந்துட்டோம். நாங்க போட்டுட்டோம் கேமரால மைக்க வந்து கேமரால வந்து கனெக்ட் பண்ணல. சரி ஒரு அவசரத்துல அது வந்து மறந்தாச்சு. அதனால கொஞ்சம் இரைச்சல் மாதிரி வரும். கழட்டிடலாமா? இல்ல இருக்கட்டும். எல்லாரும் இதே போட்டுக்கோங்கறாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே கழட்டிடுவோம்ல அப்புறம். சரி ஓகே. அதனால கொஞ்சம் இரைச்சலா இருக்கும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன சாதம் வந்து செஞ்சுருக்காங்கன்னு. ஆமாம் அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வீட்டிலேருந்தே செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 1 hour தான் ட்ராவல் இருக்கும் எங்கள் வீட்டுக்கும் அங்கே அவங்களுக்கும். 5th monthன்றனால 5 சாப்பாடு. புளி சாதம் அப்புறம் லெமன் சாதம். இன்னும் இவ்வளோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமாம் நிறைய இருக்குது. இது வந்து தேங்காய் சாதமா? அடுத்தது தயிர் சாதம். நிறைய எல்லாமே எடுத்துருக்காங்க. பால் சாதம் அதான் இப்போ நாங்கள் வீடியோல சொல்லியிருப்போமே. இது வந்து 5வது நல்லா தான் இருந்ததுல. சக்கரை பொங்கல் மாதிரி இருந்ததுல. நானுமே வெறும் பால் சாதம் மட்டும் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா சக்கரை பொங்கல் மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. பிரியா எப்படி சாப்பிட போறோம்? ஐயோ அப்படி இப்படி பாலே பிடிக்காது இல்ல. ஆனா இல்ல நீ ஸ்வீட் சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கு சாப்பிட. நல்லா இருந்துச்சு. நானுமே சாப்பிடும்போது பால் சாதம் மாதிரி தெரியலையே. நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்கு. சக்கரை பொங்கல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. எல்லா சாப்பாடுமே நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்ச புளி சாதம் போய் படுத்துது. நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டு அதான் உட்காந்து சாப்பிட போகிறேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா முன்னாடியே வந்து பொரியல் மட்டும் பண்ணி வச்சேன். ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணிடுச்சு. சரி சைட் டிஷ்க்கு ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு பொரியல் பண்ணிட்டு கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் சாப்பாடு வந்து காலைல எதனா செய்யணும் டிஃபன் அப்படின்னும் போது சரி நம்ம சாப்பாடே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஆனால் செஞ்சது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அண்ணியை நிறையா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா வச்சு சாப்பிட போகிறேன்னு நினைக்கிறேன் நான்.
ஓகே. என்ன சொல்கிறது, இப்போ மாதமானதுலேருந்தே லெமன் ரைஸ் மட்டும்தான் நான் வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ஈஸியாக லெமன் இருக்கும், புளிஞ்சு போட்டு சாப்பிட்ருவேன். மீதி வெரைட்டி ரைஸ்லாம் செய்யலை. ஸ்டார்டிங்கில் புளி சாதம் சாப்பிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிடவே போகிறேன். அது ஒரு டெம்டிங்காக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புளி சாதம் சாப்பிடும் போதே தோணுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக போச்சு. பெரிய கலகலன்னு பேசும்போதே சவுண்ட் வந்துட்டே இருக்கு. இனிமேல கையெல்லாம் அசைக்க கூடாது பேசும்போது, சரியா? ஓ, என் வயசுல இந்த வயசு தான் கேட்கும் போல இருக்கு. மைக் பக்கத்துல வேற இருக்கா, கலகலன்னு சத்தம் வந்துட்டே இருக்கும். இல்ல ஃபுல்லா போட்டாங்கன்னா அது ஆடாது இல்ல. இப்போ அதிகம் வேண்டான்றதுனால எனக்கு போதுன்றதுனால விட்டாங்க. எல்லாம் ஃபுல்லா போட்டிருப்பாங்க. வீடியோல அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல சவுண்ட். இல்ல அவங்க என்ஜாய் தான் பண்ணுவாங்கல்ல இந்த டைம்லலாம். இந்த வளையல் சவுண்டுக்கு டிஸ்டர்ப்லாம் ஆகாது. எனக்கு ஜாலியாக இருக்கு. அப்படியா? மோனிஷ் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஆமாம், அப்போ தான் இப்போவே போட்டால் தான் உள்ளே வந்து சவுண்டில் கேட்குமா குழந்தைக்கு, அதனால வந்து வளையல் போடுறாங்க. சரி, ஓகே. என்னங்க தெரியாது அவங்களுக்கு? இல்லை, கேட்கும் தான், ஆனால் அது எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுவாங்கன்றது தெரியல. இன்னும் போக போக 6-7க்குலாம் வந்து நல்லா கேட்கும்னு சொல்லுவாங்க. சரி, இப்போயே போட்டால் தான் அந்த 6-7க்குலாம் இது பண்ணுறதுக்கு, அதனால் வந்து போட்டிருக்கோம். சரி, ஓகே. இந்த விலாகை நாங்கள் முடிச்சுக்கிறோம். நாங்கள் போய் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.